ரொம்ப நாளாக வந்து நமக்கு வெறும் கெட்டது மட்டுமே சொல்லிட்டு இருக்காரு இவர். அது என்னமோ தெரியல, எனக்குமே ஒரு கில்ட்டியாக இருக்குது. உங்களுக்கு அஷ்டம சனி வந்த நாள்லேருந்து சொல்லிட்டு இருக்கேன். பார்த்து போங்க, பார்த்து செய்யுங்க, பார்த்து நான் சொல்லியும் கேட்காம நிறைய பேர் போய் நிறைய மணி ட்ராப்லாம் மாட்டிக்கிறீங்க. இப்போது சனி பகவான் ஒரு வழியா அப்பாடா ஒழிஞ்சாண்டா அப்படிங்கிற மாதிரி இப்போ 8ஆம் இடத்துலேருந்து 9க்கு போகிறார். நீங்கள் நியாயமாக சொன்னால் இது பட்டாசு வச்சு கொண்டாடணும். என்னைக்கு 8 விட்டு போனாரோ அப்பயே வந்து என்ன ஆயிடுச்சு, உங்களுடைய தாரித்ரியம்னு சொல்லக்கூடிய வறுமை நிலை ஒழிந்தது. ராசி ஓப்பனிங் எல்லாம் நல்லா தான் சார் இருக்கு, ஆனால் பினிச்சிங் இல்லையப்பா அப்படிங்கிற மாதிரி இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி வருது. இப்போ 8ஆம் இடத்த சனி பகவான் எப்படி உங்களை மாட்ட வைப்பாருன்னா, லஞ்சம் வாங்கினா மாட்டிப்பீங்க, ஏதாவது ஒரு வெண்டார்கிட்ட கிஃப்ட் வாங்கினா மாட்டிப்பீங்க. உங்களுக்கும் காதலுக்கு 7ஆம் பொருத்தம். அது என்னமோ தெரியல, கடைசி வரைக்கும் பிரம்மச்சாரியாவே இருக்கிறதுனால தான் உங்களுக்கு கன்னிராசினே பேர் வச்சிருக்காங்க. அப்போ இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்துல சனி வரும். அண்ணே இது அதுதான் எல்லாமே தான். சனிக்கு மற்றவங்களுக்கும் ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இவருக்கெல்லாம் அதிகபட்ச ப்ராசஸ் டைமே 1/2 hour 1 hour தான். இவர் முடிவு பண்ணிட்டாருன்னா அடுத்த 1 hourல அது நடக்கணும், நடந்தாகும், கண்ணு முன்னாடி வரணும், வர வைப்பார். அதுதான் சனி பகவானோட சாமர்த்தியம். கடகம் சார், புல்டோசரை வச்சு ஒரு கடந்த காலங்களில் எங்களை ஏற்றி செய்யின்னு செஞ்சுட்டானுங்க. இப்போயாச்சும் சனி பகவான் எங்களை வந்து சேவி எங்களுக்கு வந்து ஒரு கருணை காட்டுவாரா அப்படின்னு நான் கேட்கல, அவங்க கேட்குறாங்க. உண்மை என்ன அப்படின்னா, கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இவர்கள் எல்லாம் ஒரு சங்கம் வைத்து என்னை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ராம்ஜியை தேடும் கடகராசி. ஏன்னா ரொம்ப நாளாக வந்து நமக்கு வெறும் கெட்டது மட்டுமே சொல்லிட்டு இருக்காரு இவர். அது என்னமோ தெரியல, எனக்குமே ஒரு கில்ட்டியாக இருக்குது. உங்களுக்கு அஷ்டம சனி வந்த நாள்லேருந்து சொல்லிட்டு இருக்கேன். பார்த்து போங்க, பார்த்து செய்யுங்க, பார்த்து நான் சொல்லியும் கேட்காம நிறைய பேர் போய் நிறைய மணி ட்ராப்லாம் மாட்டிக்கிறீங்க. இப்போது சனி பகவான் ஒரு வழியா அப்பாடா ஒழிஞ்சாண்டா அப்படிங்கிற மாதிரி இப்போ 8ஆம் இடத்துலேருந்து 9க்கு போகிறார். நீங்கள் நியாயமாக சொன்னால் இது பட்டாசு வச்சு கொண்டாடணும். அப்பா இனிமே வராதரா ஊருக்குள்ள ஒரு அந்த மாதிரி பிடிச்சிட்டு போயிட்டாங்க அவனை. இப்போ 9ஆம் இடத்துல என்ன ஆயிடுது அப்படின்னா, சனி பகவான் கிளியர் ஆயிட்டார், 8 விட்டு போயிட்டார். என்னைக்கு 8 விட்டு போனாரோ அப்பயே வந்து என்ன ஆயிடுச்சு, உங்களுடைய தாரித்ரியம்னு சொல்லக்கூடிய வறுமை நிலை ஒழிந்தது. 8 என்றால் வறுமை ஹரி. அந்த வறுமைக்கு அதிபதியாகப்பட்ட சனி பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்திருந்ததால் ரன்னிங் மணியே இல்லாம வெறும் குஷனிங்கே இல்லாம ட்ரையா போட்டு அட்டின்னு அடிச்சார். ஒரு மனுஷன் எவ்வளவுதான் தாங்கிறதுங்கிற பணமே இல்லாமையே ஒரு குடும்பம் நடத்திருக்கீங்க, பணமே இல்லாமையே ஒரு கம்பெனி நடத்தி சம்பளம் கொடுத்துருக்கீங்க. இதெல்லாம் இதுக்குன்னே உங்களுக்கு ஒரு விருது கொடுக்கலாம். அந்த மாதிரி அதாவது நம்ம அது இதுல வேற என்னன்னா, வெளியே தெரியாம மெயின்டைன் பண்ணணும், அது வேற. அப்போ 9ஆம் இடத்துல இருக்கிற சனி வந்த உடனே என்ன பண்றாருன்னா, இந்த 2.5 வருஷ பாதிப்பு, இந்த வெள்ள நிவாரணம் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வெள்ளம் வந்ததுக்கு அப்புறம் என்ன நிவாரணம் தருவாங்க அந்த வெள்ளம்லாம் சரியாகிறதுக்கு. அந்த மாதிரி கடகராசிக்காரர்களுக்கு இந்த 2.5 வருஷம் எப்படிலாம் இறைவன் வந்து உங்களை பாடாப்படுத்தினானோ அதுக்கெல்லாம் காம்பன்சேஷன் தராரு. கமான் கடகராசி, இல்ல லைன்ல நில்லு, வரிச்சே நில்லு அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டு, உனக்கு எவ்வளோ, ஐயா எனக்கு 1 ஏக்கர் நிலம் பாதிக்கப்பட்டது, இந்த வச்சுக்க ஒரு 2 லட்சம், உனக்கு எவ்வளவு பாதிக்கப்பட்டது, அந்த மாதிரி காம்பன்சேஷன் தருவார். 9ல் இருக்கக்கூடிய சனி பகவான் 9, 10, 11 பார்க்கிறார், லாபத்தை பார்க்கிறார். இது வரைக்கும் ஓடாத தொழில் இனிமே ஓடும். இன்ட்டு 10x இன்ட்டு 20x இந்த மாதிரி ஸ்பீட்ல போகும். பிஸ்னஸ் வீறு கொண்டு எழுந்தது அதெல்லாம். அப்ப அடுத்து 3ஆம் இடமாகப்பட்ட முயற்சியை பார்க்கிறார். அடுத்து 6 பார்க்கிறார். 6ஆம் இடம் என்பது வறுமை. 6ஆம் இடம் என்பது உங்களுடைய தாரித்யம். அதாவது 6ஆம் இடம் என்பது என்னன்னா, உங்களுடைய ரண ருண ரோக சத்ருஸ்தானம். அதை குரு பார்க்குறார், அதை சனி பார்க்கிறார், இந்த பக்கம் குருவும் பார்க்குறார். அப்ப என்ன ஆகும்னா, அதி விரைவாக இரும்பு கரம் கொண்டு கடனை அடைக்கிறாங்க, டக்குன்னு. அப்ப நீங்களே கடன்காரனுக்கு ஃபோன் பண்ணி, ஹலோ வணக்கம் சார், என்ன சார் கடன் கொடுத்து எவ்வளவு பொறுப்பு இல்லாம உட்காந்துருக்கீங்க, இன்னைக்கு கடன் திருப்பி விடுனாலும் தெரியாது, வந்து வாங்கிட்டு போடா அப்படின்னு சொல்லி நீங்க, என்னடா அது, நம்ம தான் வழக்கமா இவருக்கு ஃபோன் பண்ணுவோம், இவர் நமக்கு ஃபோன் பண்றான் அப்படிங்கிற மாதிரி அவனே வீட்டுக்கு வந்து அதெல்லாம் நடக்கும். கடகராசிக்காரர்களுக்கு மிகச்சிறப்பானதா. அடுத்ததா சிம்ம ராசி எப்படி இருக்க போகுது? சிம்ம ராசி ஓப்பனிங் எல்லாம் நல்லா தான் சார் இருக்கு, ஆனா பினிச்சிங் இல்லையப்பா அப்படிங்கிற மாதிரி இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி வருகிறது. அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்து சரின்னு சொல்லுவாங்க. இந்த அகப்பட்டவனுக்கு அஷ்டம சரின்னா என்னன்னா, பொதுவாகவே நமக்கும் அவங்களுக்கும் வாக்கியா தகுறாரு, பொதுவாகவே நமக்கும் சனிக்கும் ஆகாது. இந்த ஆள் வேற 8ல் வந்து நமக்கு மார்க் பண்ணிட்டான். 8ல் வர்றதுங்கிறது உங்களை நோட் பண்ண மாதிரி, வாடா அப்படின்னு நோட் பண்ற மாதிரி 8ஆம் இடத்துல சனி பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா, சிம்மராசிக்காரங்களை நோட் பண்றாரு. நீ மாட்டுவ இரு அப்படிங்கிற மாதிரி. எப்படி மாட்டி விடுவாரு, நான் உங்களுக்கு ஜாலியா சொல்றேன். 8ஆம் இடத்த சனி பகவான் எப்படி உங்களை மாட்ட வைப்பாருன்னா, லஞ்சம் வாங்கினா மாட்டிப்பீங்க. 8ஆம் இட சனி பகவான் ஏதாவது ஒரு வெண்டார்கிட்ட கிஃப்ட் வாங்கினா மாட்டிப்பீங்க.
ஒரு 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 ப்ரோக்ராமு, ஒரு ஷூட்டிங்கு, ஏதோ ஒரு விஷயம் காரியமா ஒரு விஐபி கெஸ்ட்டை பார்க்க போறீங்க. அவர் ஏதாவது பறிச்சு குடுத்தாருன்னா மாட்டிப்பீங்க. இருக்கிற கம்பெனில வேலை போயிரும். அப்போ உங்க மேல ஒரு பழிச்சொல் சொல்லுவாங்க. நீ வந்து காசு வாங்கிட்டு தான் பண்ற அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காசு தான் பெரிய உங்களுக்கு அவமரியாதை ஏற்படுத்த போகுது. பாயிண்ட் நம்பர் 1 திருட்டு பழி வரும். பாயிண்ட் நம்பர் 2 குடுத்தா காசு தேவையில்லாத பொருளை யார்ட்டயும் வாங்காதீங்க. இன்னொருத்தர் பொருளை உரிமை கொண்டாடாதீங்க. எதுவும் தேவை என் வேலை நான் சம்பாத்தி எனக்கு ஒட்டினா போதும். அதுல உறுதியா இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்ன அப்படின்னா, இதுல ஒரு ட்விஸ்ட். எல்லாரும் சொல்றாங்க ஹரி, 8ஆம் இடத்துல சனி வருமா, அஷ்டம சனி இப்படி படுத்தும் அப்படி படுத்தும். நான் சொல்றேன் அஷ்டம சனி நல்லது செய்யும். எப்படின்னா, அந்த சனி தான் இவர்களுக்கு 6 6ன்னா என்ன, வியாதி கடன் கஷ்டத்தை கொடுக்கக்கூடியவனே அவன் தான். அவன் 8ல மறையும் பொழுது விபரீத ராஜயோகம் ஏற்பட்டு எது கடனோ அதுவே உங்களுக்கு அடைந்து விடுகிறது, நல்லதாக மாறி விடுகிறது. புதுசா சிம்மராசிக்காரங்களுக்கு வேலை கிடைக்க போகுது. திடீர்னு ஒரு ஆப்ஷன், யாரோ ஒருத்தர் லேண்ட் கொடுக்குறார், யாரோ ஒருத்தர் வாங்குறார், நீங்க நடுவில் மீடியேஷன் பண்ணீங்க, உங்களுக்கு கமிஷன் கேஸே இவ்வளவு கிடைச்சது, அதை வச்சு கடன் அடைச்சிட்டீங்க. சனி பகவான் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். சனி நினைச்சிட்டாரு கடன் அடைக்கணும்னு. அவனை கூப்பிடு, இவனை கூப்பிடு, ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி விடு, அவன் கடன் அடைச்சு விடு, சாயந்தரத்துக்குள்ள முடியணும். சாயந்தரம் இல்லைங்கய்யா 1 ஹவர்ல முடிஞ்சிடும், அவ்வளவுதான். 1 ஹவர்ல கடன் அடைச்சு முடிச்சிட்டீங்க. சனி நினைத்தால் இது அவருக்கு ஒரு விஷயம் கூட கிடையாது, கடன் அடைச்சிருவார். அடுத்து சனி என்ன பண்றார், 2ஆம் இடத்தை பார்க்க ரன்னிங் மணியை பார்க்கிறார். சிம்மராசிக்காரர்களுக்கு ரன்னிங் மணியை கொடுக்க போறதே அவர் தான். அடுத்ததாக 5 பார்க்கிறார், குழந்தை. அப்போ சிம்மராசிக்காரர்கள் ரொம்ப சிறப்பா இருப்பீங்க. ஒரு விஷயம், ஒரு பொய் கூட சொல்லக்கூடாது. பாஸ் ஃபோன் பண்றாங்க, எங்க இருக்கீங்க, கேன்டீன்ல டீ சாப்பிட்டு இருக்கேன் சார். உண்மையை சொன்னீங்கன்னா விட்டுருவார். இல்லை சார் ஆக்சுவலாக இப்படி மீட்டிங் அப்படி வந்தோம் சார், கேதரிங் பண்ணிட்டு இருக்கோம் சார், இதெல்லாம் சொன்னீங்கன்னா மாட்டிப்பீங்க. ஸோ அப்போ ஒரு பொய் கூட சொல்லாமல் இருந்தீங்கன்னா அஷ்டம சனியை ஃபேஸ் பண்ணிடலாம். அடுத்ததா, கள்ள கபடமற்ற கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு. கன்னிராசிக்காரர்கள் என்றாலே நான் எப்பவுமே சிரிப்பேங்க. கன்னிராசிக்காரர்கள் அப்படின்னாலே காதலுக்கும் உங்களுக்கும் காதலிக்க நேரம் இல்லை, காதலிப்பார் யாரும் இல்லை. இதான் உங்களுக்கும் காதலுக்கு 7ஆம் பொருத்தம். அது என்னமோ தெரியல, கடைசி வரைக்கும் பிரம்மச்சாரியாவே இருக்கிறதுனால தான் உங்களுக்கு கன்னிராசினே பேர் வச்சிருக்காங்க. அப்போ இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்துல சனி வர்றார். அண்ணே இது அதுனே அதுதான் எல்லாமே தான். இப்போ 7ஆம் இடத்துல சனி பகவான் வரும்போது திடீர்னு உங்களுக்குள்ள திடீர்னு ஒரு நர்வு ஒர்க் அவுட் ஆகி உங்களுக்குள்ள காதல் வந்துருச்சு. காதல் வருகிறது, கல்யாணம் வருகிறது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனைவியோட சண்டை, என்னண்ணே டைவர்ஸ் இன்னைக்கு லாஸ்ட் நாள் போனால் தீர்ப்பு வந்துடும், வேணாண்டா விட்றா, எல்லாத்தையும் கீழே போட்டுடலாம்டா, விட்டுரு அரசு, எல்லாத்தையும் கீழே போட்டுடலாம் அரசு அப்படிங்கிற மாதிரி அந்த படத்துல சொல்ற மாதிரி கடைசி சீன்ல எல்லாத்தையும் கீழே போட்டு அந்த மாதிரி ஆயிடுவார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். கடைசி வரைக்கும் விவாகரத்து வரைக்கும் சென்றவங்க கடைசி சீன்ல அந்த முன்னா கேஸ் மாதிரி தான், சாலமன் பாப்பியா முன்னாடி அடிச்சுப்பாங்க இந்த கோர்ட்ல. 2 பேரும் சேர்ந்து என்ன விட்டு நீ போயிடுவியான்னு அடிச்சுப்பாங்க. அந்த மாதிரி இவர்கள் பார்த்தீங்கன்னா திடீர்னு இவங்களுக்குள்ள நான் டைவர்ஸ் அப்ளை பண்ணா சொல்ல வேண்டியதானே, வேணான்னு சொல்ல வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் அடிச்சுப்பாங்க, சேர்ந்துப்பாங்க. அப்படி ஒரு மேஜிக் நடக்க போகிறது. 7ஆம் இடத்துல சனி பகவான் வரப்போகிறார். சனி பகவான் வந்த உடனே பிரிந்த காதலை சேர்த்து வைப்பார். சக்கை கரும்பு என்றாலும் சர்க்கரை தானே மிச்சம் இருக்கும், பிரிந்த காதல் என்றாலும் பிரியம் தானே மிச்சம் இருக்கும். ஸோ அப்போ 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். ஃபாரின் கூட்டு போறார். கமான், இனிமே இந்தியா செட் ஆகாது, நீங்க 2 பேரும் இங்க என்ன சண்டை போட்டு இருக்கீங்க, நேராக கனடா போயிருக்கீங்க, செட்டில் ஆயிடுங்க, கமான் அப்படின்னு கூட்டு போய் ஃபாரின்ல கொண்டு போய் போட்டுறாரு. முக்கியமான விஷயம், அவர் என்ன பண்ண உடம்ப பார்க்கிறார். இப்போ எந்திரிச்ச உடனே ஏது தின்னல் ஏது ஜிம்முக்கெல்லாம் போவீங்க, உடம்பெல்லாம் ஃபிட்னஸ் ஆகுவீங்க. அடுத்து 4ஆம் இடத்தை பார்க்கிறார். 4ஆம் இடம் என்பது உயர்கல்வி, உயர் பதவி. இந்த குரு பகவான் 10 பேரை உட்காந்து எப்படா வேலையை பிடுங்கலான்னு உட்காந்துருக்கான். நீங்க 4ஆம் இடத்தை சனி பகவான் பார்த்து ப்ரமோஷனை கொடுத்து அப்படியே டிபார்ட்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணி வேலையெல்லாம் விட வேண்டாம், டிபார்ட்மெண்ட்டை மட்டும் மாற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணிடுறாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு சிறப்பு. அடுத்ததா, துலாம் ராசிக்கு சனி பகவான் என்னத்தை கொடுக்க போறார், என்னத்தை எடுக்க போறார்? என்னத்தை கொடுக்க போறாருன்னு நீங்க கேட்கக்கூடாது. காரணம் என்ன, துலாம் ராசிக்காரர்கள் மட்டும்தான் விபரீத ராஜயோகத்தை அனுபவிக்க போற ஒரே ஆள். விபரீதம், அது என்ன விபரீதம்? விபரீதம் இல்லைங்க, விபரீத ராஜயோகம். அது என்ன விபரீத ராஜயோகம்? 6ஆம் இடத்திலே சனி பகவான் வருகிறார். 6ஆம் இடத்துல வருகிறவர் 6, 7, 8 பார்க்கிறார். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஹரி. ஜோதிட சாஸ்திரத்திலே 3, 6, 8, 12 எப்படி 3, 6, 8, 12ஓடு அதிபதிகள் ஒன்றுக்கொன்று தொடர்பு இருந்தால் அதற்கு பெயர் விபரீத ராஜயோகம். இப்போ இதுல ஏதாவது ஒண்ணு இருந்தாலும் அது விபரீத ராஜயோகம். இத்தனை இருக்கே. இவங்களுக்கு 6ஆம் இடத்து சனி 6லிருந்து 8 தான் பார்க்கறான், அடுத்து 12 பார்க்கறான், அடுத்து 3 பார்க்கறான். அப்போ 3, 6, 8 4 ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அப்போ பழம் நழுவி பாலில் விழுந்து, அது நழுவி வாயில் விழுந்துங்கிற மாதிரி
என்னமோ ஒன்று பண்ண போனாங்க, என்னமோ ஒன்று டெவலப் ஆகி எங்கேயோ போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான். சமீபத்தில் ஒருத்தரை பார்த்தேன் சார். அவர் சொன்னார் சார். சரின்னு கேட்டேன் சார். அப்புறம் பார்த்தா நான் தான் இப்போ இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லைசன்ஸ்லாம் வாங்கிட்டேன் சார். இப்போ நான் வெளிநாடுகளுக்கு நான் இப்போ நம்ம ஊர்லேருந்து ஏற்றுமதி பண்ணுறேன் சார். திடீர்னு எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் கிடைச்சிருச்சு. டக்கு 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 டக்குன்னு நல்லது நடக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லது நடக்கணும்னு விதி இருந்தா சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். சனிக்கு மற்றவங்களுக்கும் ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இவருக்கெல்லாம் அதிகபட்ச ப்ராசஸ் டைமே 1/2 1 ஹவர் தான். இவர் முடிவு பண்ணிட்டாருன்னா அடுத்த 1 ஹவர்ல அது நடக்கணும், நடந்தாகும், கண்ணு முன்னாடி வரணும், வர வைப்பார். அதுதான் சனி பகவானோட சாமர்த்தியம். அப்போ துலாம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையே மாறப்போகுது. இந்த விபரீத ராஜயோகம் தருவதால் வறுமை ஒழிய போகிறது. சத்துருக்கள்ல இருந்து விடுதலை கிடைக்க போகுது. இவங்களை பத்தி கொசிப்ஸ் சொல்லிட்டே இருந்திருப்பாங்க. பாத்தியா இவருக்கு இது மாதிரி ஆச்சாம தான் சொல்லிட்டு இருப்பாங்க. அது எல்லாத்தையும் கடந்து வந்து அவர்லாம் யாருப்பா அப்படிங்கிற அளவுக்கு பேசுற அளவுக்கு அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி அந்த மாதிரிலாம் அப்படி அண்ணாந்து பாக்குற மாதிரி கலக்க போறீங்க துலாம் ராசிக்காரர்கள். பிரமாதம்.